ஹலோ கைஸ், வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கேலண்டர் பேஸ்டு சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். எந்த விதமான மந்த் கோடும் கிடையாது. நோ மந்த் கோடு. இந்த மந்த் கோடு, டேஸ் கோடு, அதே மாதிரி இயர் கோடு, இந்த கோடே கிடையாமல் எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம், ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ண போகிறோன்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு சி கேலண்டர் பேஸ்டு கொஸ்டின்ஸ். ரொம்ப சிம்பிள். இப்போ ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2000 அப்படின்னு இயர் வந்ததுன்னா அந்த இயர் சண்டே நம்ம போட போகிறோம். 1900 அப்படின்னு வந்ததுன்னா அதை மண்டேன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. 1800 செஞ்சுரி, இந்த செஞ்சுரிஸ்லாம் வந்துச்சுன்னா வெனஸ்டே. அண்ட் 1700 செஞ்சுரிஸில் இயர் வந்ததுன்னா ஃப்ரைடே. அண்ட் அகெயின் திருப்பியும் 1600 வந்ததுன்னா நம்ம என்ன போட போகிறோம், சண்டே போட போகிறோம். இதை அப்படியே திருப்பி கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ இந்த பாக்ஸ் மட்டும்தான் நம்ம ஞாபகம் வைத்து கொள்ள போகிறோம். பாக்ஸ் மட்டும்தான் நம்ம ஞாபகம் வச்சு கொள்ள போகிறோம். சரி, பார்க்கலாமா? இப்போ இந்த வருஷம் ஆகஸ்ட் 15, 2025 என்ன தினம்? ஸோ என்ன டே அப்படின்னு கேட்குறாங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த வருஷத்தில் கடைசி நம்பர் எடுத்துக்கோங்க. 25லேருந்து 1 மைனஸ் பண்ணிக்கோங்க. 1 எப்பயுமே இந்த கொஷின் கேட்குறாங்க, ஏதாவது ஒரு டேட்டை கொடுத்துட்டு மந்த்தை கொடுத்துட்டு இயர் கேட்குறாங்கன்னா லாஸ்ட் இயரில் இருக்கக்கூடிய 25 மைனஸ் பண்ணிட்டு பண்ணோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 24 கிடைக்கும். ஃப்ரம் திஸ் 24 we are going to find the leap year. ஸோ லீப் இயர் நம்ம கால்குலேட் பண்ணுறதுனால நம்ம 4ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ 4ஆல் டிவைட் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். ஓகே, வெரி குட், 6. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இதுக்கு முன்னாடி என்னென்ன மந்த்தெல்லாம் இருக்குன்றதோ அதை போட போகிறோம். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட். ஓகே, இப்போ ஜனவரியில் மொத்தம் எத்தனை நாள் இருக்குது? 31. பிப்ரவரி இது வந்து நான் லீப் இயர் தான். ஸோ எத்தனை நாள் தான் இருக்கும்? 28 நாள் தான் இருக்கும். ஸோ அடுத்து மே வந்து 31, அடுத்து ஏப்ரல் 30, சாரி மார்ச் வந்து 31, ஏப்ரல் 30, அடுத்து மே 31, அடுத்து ஜூலை 30, சாரி ஜூன் 30, அடுத்து ஜூலை 31, அடுத்து ஆகஸ்ட்ல எத்தனாம் தேதி இருக்கு? 15th டேட் தான் இருக்கு. ஸோ இது மட்டும்தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இதில் இப்போ நம்ம எதுவுமே பண்ணலை. ஜஸ்ட் நம்ம அந்த இயர் எடுக்கிறோம், 1 மைனஸ் பண்ணுறோம், 24 போட்டோம், என்ன வருதோ அதை லீப் இயர்க்காக கால்குலேட் பண்ணுறதுக்காக 4ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ எத்தனால டிவிசிபிள் ஆகுதோ அது மட்டும்தான் போடணும். ஒருவேளை ரிமைண்டர் வந்துச்சுன்னா அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. எத்தனால டிவைட் ஆகுதோ அது மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் எந்த டேட்டு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு முன்னாடி இருக்க மந்தோட மொத்தமாக எல்லாத்தையும் நம்ம போடுறோம். ஸோ அண்ட் ஃபைனலாக இப்போ எல்லாத்தையும் நம்ம எழுத போகிறோம்ப்பா, அவ்வளோதான். இப்போ 24 + 6 ப்ளஸ் இங்கே இருக்க டேட்டாவெல்லாம் அப்படியே போட போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி ஃபைனல் லாஸ்ட் ஸ்டெப், ஒரே ஃபைனல் ஸ்டெப் என்னென்னா டிவைடட் பை 7. ஏன் டிவைடட் பை 7 அப்படி பண்ணுறோன்னா வீக் கால்குலேட் பண்ணுறோம். ஸோ வீக் கால்குலேட் பண்ணுறப்ப 7ஆல் தான் டிவைட் பண்ணுறோம். ஸோ 7ஆல் டிவைட் பண்ண போட்டு என்ன ரிமைண்டர் கிடைக்குதோ ரிமைண்டர் மட்டும்தான் நம்ம இங்கே எழுதுவோம். ஆனால் இங்கே இந்த இடத்துல நம்ம ரிமைண்டர் எழுதலை. ஸோ எவ்வளோ டிவைட் ஆகுதோ அந்த டிவைஸரை எழுதியிருக்கோம். ஸோ ரிமைண்டர் எழுதலை. சரி, இப்போ இதில் இப்போ 7ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளோ வரும் பாருங்கள். 7ஆல் டிவைட் பண்ணால் 28, ரிமைண்டர் என்ன வரும்? 3. ஸோ இதை 7ஆல் டிவைட் பண்ணால் 28 போயிடும், ரிமைண்டர் 0. இது 7ஆல் டிவைட் பண்ணுறப்ப 3, இது 7ஆல் டிவைட் பண்ணுறப்ப 2, அகெயின் 3, அகெயின் 2, 3. இது 7ஆல் டிவைட் பண்ணால் 7 2s are 14, 14 பேலன்ஸ் என்ன இருக்கும்? ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஸோ நான் எல்லாத்தையும் டிவைட் பண்ணியிருக்கேன், அதோட ரிமைண்டர் எழுதியிருக்கேன். இங்கேயும் அதே மாதிரி டிவைட் பண்ணிடலாம், ரிமைண்டர் எழுதலாம். இப்போ இது 7ஆல் டிவைட் பண்ணால் 21, ரிமைண்டர் எவ்வளோ இருக்குது? 3 இருக்குது. ஸோ இங்கே 6 இருக்குது, 7ஆல் டிவைட் ஆகாது. ஸோ மீதி இருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் நான் எழுதுறேன் அப்படியே. ஸோ இதில் எந்த நம்பர்ஸையும் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது, கரெக்டாக எழுதணும். +2 +3 +1. ஓகே, இப்போ பாருங்க, திருப்பி இங்கே எவ்வளோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஃபர்தராக நம்ம 7ஆல் டிவைட் பண்ண போகிறோம். என்ன கிடைக்குதோ அதுலேருந்து தான் கால்குலேட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், எதெல்லாம் 7 வருதோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம், 7ஆல் ஜஸ்ட் டிவைட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இங்கேயே எதெல்லாம் 7 வருதோ அதெல்லாம் நான் கேன்சல் பண்ண போகிறேன். இங்கே எனக்கு ஒரு 3 இருக்குது. 3 3 6 7. அப்போ இதை கேன்சல் பண்ணிடுறேன். ஓகே, இங்கே 3 2 5 5 + 2 7. அப்போ இங்கே கேன்சல் பண்ணிடுறேன்.
அப்போ இங்கே பேலன்ஸ் எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 6 6 12 கிடைக்குது. அப்போ 12 டிவைடட் பை 7 போடுறப்ப நமக்கு என்ன ரிமைண்டர் கிடைக்கும்? 5 கிடைக்கும். ஸோ ஃபைனல் ஸ்டெப்பு நம்ம ரிமைண்டர் மட்டும்தான் எடுக்க போகிறோம். அது எதில் டிவைட் பண்ண ரிமைண்டர் எடுக்க போகிறோம்? 7ஆல் டிவைட் பண்ண ரிமைண்டர் மட்டும்தான் எடுக்க போகிறோம். இப்போ எனக்கு என்ன வருதுன்னா 5 வருது. ஸோ இது ஆக்சுவலி என்ன இயர் எடுத்திருக்கோம்? 2025. 2000 செஞ்சுரியில் என்ன ஆரம்பிக்க போகுது? வாட் இஸ் அவர் கோட்? நமக்கு இங்கேயே தெரியும். 2000 ஆரம்பிக்கக்கூடிய செஞ்சுரிஸ் கோட் என்ன? சண்டே. அப்போ சண்டே 2000 ஆரம்பிக்கக்கூடிய கோட் என்னன்னா சண்டே. அப்போ இங்கே +5 சண்டேலேருந்து +5 பண்ணுறேன். ஸோ மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே. ஸோ யுவர் ஆன்சர் இஸ் ஃப்ரைடே. ஆகஸ்ட் 15, 2025 என்ன தினம்? ஃப்ரைடே அப்படின்றது தான் தினம். ஓகே, இப்போ இதில் இன்னொரு கொஷின்ஸ் பார்த்துடலாமா? ஓகே, குட். சரி, இன்னொரு ஜனவரி 26, 1947 என்ன வருடம் அப்படின்றத பார்க்க போகிறோம். நமக்கு என்ன தெரியும்? சிம்பிள். கொடுத்துருக்க இயரில் லாஸ்ட் 2 எடுக்க போகிறோம். அதுலேருந்து 1 மைனஸ் பண்ண போகிறோம். 1 மைனஸ் பண்ணால் நமக்கு 46 கிடச்சிருக்கு. ஓகே, இது ஒரு டேட்டா. நெக்ஸ்ட் 46லேருந்து 4 டிவைட் பண்ணுறோம். கேல்குலேட்டிங் லீப் இயர்ஸ். 4 டிவைட் பண்ணுறப்போ 4 1s are 4. அகெயின் நீங்கள் என்ன வரும்? அகெயின் இங்கே 1 தான் வரும். ஏன்னா பேலன்ஸ் 2 இருக்குது. நம்ம ரிமைண்டர் கேல்குலேட் பண்ணக்கூடாது. எவ்வளோ நியர்லி பக்கத்தில் எவ்வளோ டிவைட் ஆகுதோ அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட் வந்து ஜனவரி 26 தான். அப்போ 26 ஜனவரிக்கு முன்னாடி என்ன டேட் இருக்குது? இப்போ பிப்ரவரி இருந்துச்சுன்னா ஜனவரி பிப்ரவரி சேர்க்கலாம். இப்போ ஜனவரி 26 தான் இருக்குன்னா அப்போ ஜனவரியில் இருக்கக்கூடிய டேட்டை மட்டும் நம்ம போடுவோம். அவ்வளோதான்ப்பா. இப்போ இதில் நமக்கு என்ன டேட்டா இருக்கோ 3 டேட்டா தான் இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நான் 7ஆல் டிவைட் பண்ணான்னா எனக்கு ஒரு ரிமைண்டர் கிடைக்கும். அந்த ரிமைண்டர் மட்டும்தான் நான் என்ன பண்ண போகிறேன்? கேல்குலேட் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலுமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? இண்டிவிஜுவலாக நீங்கள் டிவைட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது இண்டிவிஜுவலாக டிவைட் பண்ணுங்கள். இப்போ 46 இருக்குது. 46, 11, 26. இப்போ இது 7ஆல் டிவைட் பண்ணுறப்ப என்ன வரும்? 42. 7ஆல் டிவைட் பண்ணுறப்போ 42. 6 times 42. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 4 இருக்குது. அப்போ 4 மட்டும் போட்டுடலாம். இப்போ இதை 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். இங்கே ரிமைண்டர் எவ்வளோ இருக்குது? நமக்கு 4 இருக்குது. அப்போ 4 மட்டும் இங்கே போட்டுடலாம். அகெயின் இதை 7ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? 21, பேலன்ஸ் 5. 3ஆல் அடிக்கிறப்ப 21 கிடைக்கும். பேலன்ஸ் எத்தனை இருக்குது? 5 இருக்குது. அப்போ என்ன ரிமைண்டரோ அதை மட்டும்தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ ஃபர்தராக என்ன கிடைக்குதோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 7ஆல் டிவைட் பண்ண போகிறோம். நம்ம இங்கே மொத்தமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணி 7ஆல் டிவைட் பண்ணலாம். நமக்கு நிறைய வேல்யூ போகுதா? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஆகஸ்ட்ன்னு இருக்கிறப்ப நிறைய மந்த் போகுது. அப்போ இது எல்லா மந்த்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால நம்ம இந்த மாதிரி ஷார்ட்கட்டையும் நம்ம மைண்டில் வச்சுட்டோன்னா ரொம்ப ஈஸியாகவும் வேகமாகவும் தப்பு இல்லாமலும் நம்மளால் போட முடியும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஸோ அப்போது 13 வருது. 13 டிவைடட் பை 7 நமக்கு என்ன கிடைக்கும்? ரிமைண்டர் 6. ஓகே அப்பா. அப்போது 1900ஓட கோடு என்னென்னா, 1900 என்ன டேல ஆரம்பிக்குதுன்னு சொல்லி 1900 சென்ச்சுரிஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்கோம்? மண்டே சொல்லியிருக்கோமா? ஸோ அப்போ மண்டேலேருந்து +6. வாட் இஸ் +6? மண்டேலேருந்து +6 பண்ணால் டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே, அட் லாஸ்ட் சண்டே. அப்போ ஜனவரி 26, 1947 என்ன கிடைக்கும் நமக்கு? சண்டே அப்படின்றது நமக்கு எக்ஸாக்டாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ இதில் இன்னும் நிறையா வீடியோஸ் போடுறேன். இதில் இன்னும் என்னென்ன இருக்குன்னா, இதில் லீப் இயர்ஸ் இருக்குது. இது ஃபர்தராக நம்ம லீப் இயர் பார்க்கணும். அதுலேயே நான் லீப் இயர் பார்க்கணும். அண்ட் லீப் செஞ்சுரி இயர்ஸ் இருக்குது. லீப்பில் செஞ்சுரி இயர்ஸ் பார்க்கணும். ஸோ அப்போ நான் லீப் இயர் செஞ்சுரி இயர்ஸ் பார்க்கணும். நான் லீப் செஞ்சுரி இயர்ஸ் பார்க்கணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஃபர்தர் கிளாஸஸில் நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you guys.